ஒரு மனிதர் வருகின்றார். கடும் குளிர், உடம்பில் உடுத்துவதற்கு உடையில்லை, ஒரு அரையாடையோடு இருக்கிறார். அதனால அப்படி ஓரமாயிருந்த 2-3 கட்டைகளை போட்டு நெருப்பு மூட்டி குளிர் காய்ஞ்சிருக்கார். மகாபாவி புத்த விகாருக்கே இப்படி அபச்சாரத்தை பண்ணிட்டியே அபிஷ்டு அப்படின்லாம் திட்டி அவரை புத்த விகாரில இருந்து வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. இந்த உயிருள்ள புத்தருக்காக உயிரற்ற புத்தரை நான் நெருப்பில் போட்டதை ஒன்னால் பொறுத்து கொள்ள முடியல. மரக்கட்டைய மனித நேயத்தையும் ஈகையும் அன்பையும் செலுத்த மறந்து விட்டாயே என்று சொன்ன போது துடிச்சிட்டான். பஞ்சை எடுத்து குடுவைக்குள்ள போடுறார், இன்னொரு குடுவைக்குள்ள மண் உருண்டையை எடுத்து போடுறார், இன்னொன்னுக்குள்ள சர்க்கரை உருண்டை சின்ன இதை எடுத்து அப்படி போடுறார். ஒரு 20 நிமிஷம் கழிச்சிட்டு ஞான வகுப்பின் தொடர்ச்சி. இந்த ஜென் குரு ஞானம் பெற வந்தவரிடம் இது எதை காட்டுகிறதுன்னார். சைவத்தை பத்தி, வைணவத்தை பத்தி, பாரதத்தை பத்தி, அண்மையிலே உங்களுக்கு தெரியும் மத்துவரை பற்றி ஒரு நாள் அடியேன் பேசியிருந்தேன். அவருடைய எவ்வளவு பெரிய சிரத்தையோடு இந்த மண்ணுலகில் உடுப்பி பகவானோடு அவர் பேசிய செய்தியை கேட்டு எனக்கு 2-3 பேர் குறுஞ்செய்தி, ஐயா நீங்கள் மத்துவர், ராமானுஜர், ஆதிசங்கரர் இவர்களையெல்லாம் ஒவ்வொரு நாள் சொல்ல வேண்டும் என்று நமக்கு சொன்னார்கள். காரணம், நம்முடைய நோக்கம் என்ன என்றால் புத்தகங்களை படிக்க 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 ஆன்மீகத்தினுடைய புதிய செய்திகள் நமக்கு தெரியும். அந்த வகையிலே ராமாயணம், பாரதம், பெரிய புராணம், ஆழ்வார், நாயன்மார், இது மட்டும் இல்லாம ஜென் கதைகளும் நமக்கு உங்களுக்கு இந்த ஆனந்த ஆரம்பத்துல சொல்றோம். ஜென் ஒரு விசித்திரமான பகுதி. இப்ப ஒரு ஜென் கதை சொல்றேன் பாருங்க, அதுல எவ்வளவு நுட்பம் இருக்கு பாருங்க. ஒரு கடும் குளிர்காலம், ஒரு பெரிய புத்த விகார், எங்க பார்த்தாலும் சரண கோஷம், புத்தம் சரணம் கச்சாமி, புத்தம் சரணம் கச்சாமி என்று புத்த பிட்சுக்கள் ஒன்று திரண்டு உண்டு உறங்கி தியானம் செய்து இருக்கக்கூடிய ஒரு புத்த விகார். ஒரு நடுச்சாமம், நடு ராத்திரி ஒரு மனிதர் வருகின்றார். கடும் குளிர், உடம்பில் உடுத்துவதற்கு உடையில்லை, ஒரு அரையாடையோடு இருக்கிறார். கடும் குளிர், புத்த விகாரில் அனுமதி பெற்று ஒரு ஓரமாக இருந்து கொள்கிறார். அங்கிங்கு இருந்த சில மரக்கட்டைகள் அவற்றை ஒன்று திரட்டி நெருப்பு மூட்டி அருகிலே அமர்ந்து கொண்டு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார். இதை பார்த்த புத்த விகாரியினுடைய தலைவர் கோபம் மட்டார். பாவி, அந்த மரக்கட்டைகள்ல சின்ன சின்ன புத்தருடைய உருவம் சிதைக்கப்பட்டு சிதைவினால் அங்கங்க கிடைச்சிருக்கு. இந்த மரக்கட்டையில புத்தருடைய உருவம் அங்கங்க சிதைக்கப்பட்டது அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன சரியில்லாம இருந்துச்சு. அதனால அப்படி ஓரமாயிருந்த 2-3 கட்டைகளை போட்டு நெருப்பு மூட்டி குளிர் காய்ஞ்சிருக்க. மகாபாவி புத்த விகாருக்கே இப்படி அபச்சாரத்தை பண்ணிட்டியே அபிஷ்டு அப்படின்லாம் திட்டி அவரை புத்த விகாரில இருந்து வெளியில அனுப்பிச்சிட்டாங்க. மறுநாள் காலை கதிரவன் உதிக்கின்றான். நள்ளிரவில் கடும் குளிரில் புத்த விகாருக்குள் மரக்கட்டைகளை போட்டு நெருப்பு மூட்டி குளிர் காய்ந்து புத்த விகாரின் தலைவரால் விரட்டப்பட்ட அவன் அங்கு இங்கு வனாந்தரத்தில் இருந்த பூக்களை பறித்து ஒரு மைல் கல் இருக்கும்ல, கிலோமீட்டர் காட்டக்கூடிய மைல் கல்ல புத்தம் சரணம் கச்சாமின்னு சொல்லி பூ போட்டுக்கிட்டே இருக்கான். அந்த வழியா போன இந்த விகாரியினுடைய தலைவர் பட்டு, முட்டாளே, இந்த கல் என்ன புத்தரா, இந்த கல் என்ன புத்தரா, இந்த கல் என்ன புத்தரா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு இந்த கடும் குளிரில் மாட்டி கல்லை தெய்வமாக மதித்தவன் சொன்னான், இந்த உயிருள்ள புத்தருக்காக உயிரற்ற புத்தரை நான் நெருப்பில் போட்டதை ஒன்னால் பொறுத்து கொள்ள முடியல. மரக்கட்டைய இந்த உயிருள்ள புத்தருக்காக உயிரற்ற கட்டைகளை நான் நெருப்பில் போட்டதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. காரணம், கட்டைக்குள் புத்தர் இருப்பதாக நீ நினைத்தால் ஏன் கல்லுக்குள் புத்தர் இருக்கக்கூடாது? மனித நேயத்தையும் ஈகையும் அன்பையும் செலுத்த மறந்து விட்டாயே என்று சொன்ன போது துடிச்சிட்டான். இதுதான் ஜென் கதை. எப்படி நம்முடைய வாழ்வியலுக்கு சார், ஒரு ஜென் துறவிகள் உள்ள ஒரு மடாலயம், அதுக்குள்ள ஒருத்தர் ஞானம் பெறுவதற்கு உள்ளே வரார். அந்த குருவிடத்தில் அமர்ந்து கொண்டு குருவை திருவடியை சேவித்து, நீங்க சொல்லுங்க, உங்கள்கிட்ட ஞானம் பெறுவதற்கு வந்திருக்கிறேன். ஒரு மிகப்பெரிய குடுவையிலே தண்ணீர் இருக்கிறது.
அந்த குடுவைக்கு பக்கத்திலே இலவம் பஞ்சு பஞ்சு, இன்னொரு பக்கத்திலே உருட்டப்பட்ட மண் உருண்டை, இன்னொரு பக்கத்திலே அருமையான சர்க்கரை கட்டி. இதுதான் உன் ஞான தேடலுக்கான வகுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு குடுவையில் இந்த புத்த துறவி அந்த விகாருக்குள் வந்தவர். இப்ப ஜென் கதை நான் 2வது கதை சொல்றேன். பஞ்சை எடுத்து குடுவைக்குள்ள போடுறார், இன்னொரு குடுவைக்குள்ள மண் உருண்டையை எடுத்து போடுறார், இன்னொன்னுக்குள்ள சர்க்கரை உருண்டை சின்ன இதை எடுத்து அப்படி போடுறார். ஒரு 20 நிமிஷம் கழிச்சிட்டு ஞான வகுப்பின் தொடர்ச்சி. இப்ப இந்த ஜென் குரு ஞானம் பெற வந்தவரிடம் இது எதை காட்டுகிறதுன்னார். அப்படியே அவர் விக்கிச்சு பார்த்தார், அந்த பஞ்சை தூக்கினார். இந்த பஞ்சு தண்ணியை உறிஞ்சி எடுப்பது போல பிறரை பிறர் உறிஞ்சி எடுக்கிறார்கள். இந்த மண் குடுவையை காட்டினார். இந்த மண் குடுவைக்குள் இருக்கக்கூடிய மண் தானும் கரைந்து தண்ணீரையும் கரைத்து நாசப்படுத்தியது. எப்படி? இந்த பஞ்சை எடுத்து பிறருடைய இரத்தத்தை உறிஞ்சுகிறார்கள், இந்த மண் உருண்டையை காமிச்சு தண்ணீரையும் கட்டு தானும் கரைந்து விட்டது. இதோ இந்த குடுவையில் இருக்கக்கூடிய சர்க்கரை தானும் கரைந்து தண்ணீரையும் சுத்தப்படுத்தி புனிதப்படுத்தி இனிப்பு நீராக மாற்றி பரிசுத்தமாகிறது. இதை போல நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்னு துறவி முடிச்சார். ஞானம் பெற்ற வந்தவன் திருவடி தொழுதான். ஜென்னை வாசிக்க 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 ஒரு புதுவிதமான பட்டாம்பூச்சி பறக்கக்கூடிய ஆனந்தம் நமக்கு கிடைக்கிறது. படிப்பது கூட ஒரு ஆனந்தம். மீண்டும் சந்திப்போம்.